வெல்கம் பேக் மக்களே, உங்களின் எம்ஹெச்ஐ. இப்போது பரபரப்பாக போயிட்டுருக்க ரெண்டாவது விஷயம், அன்பார்ந்த சேனல் பிளாக் பண்ணிட்டாங்க, தூக்கிட்டாங்க, அப்படி இப்படின்னு நிறைய உருட்டுகள் போய்கிட்டுருக்கு. அந்த சேனலை பிளாக்லாம் பண்ணலை, சில பர்சனல் நடவடிக்கைக்காக அந்த சேனலில் அப்லோட் செஞ்ச வீடியோஸை மட்டும்தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க சேனலுடைய ஓனர். அதாவது அந்த சேனலை யார் இயக்குறாங்களோ அவங்க, எஸ்வி விஜயராகவ் சார் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தா, ஏன்னா அந்த சேனலில் கொடுத்த ஒரு சில தகவல் மூலமாக மட்டும்தான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்க. சரிங்களா? அந்த கம்ப்ளைண்ட்டும் சம்மந்தம் இல்லாத கம்ப்ளைண்ட் தான். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது ஒரு கம்பெனி அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கொடுத்த நபரை அரெஸ்ட் பண்ணக்கூடாது. கொடுத்தவங்க பேரில் தான் தப்பு. யார் வேணால் யாரை வேணால் பாராட்டலாம், பாராட்டிய நபர் மேலே தான் தப்பு, பாராட்டு பெற்றவர் மேலே தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா ரீசெண்டாக அப்படி ஒரு பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம், யூடியூப் செலிப்ரிட்டிஸ், கோபி சுதாகர் மற்ற 2-3 பேருக்கெலாம் ஒரு யூனிவர்சிட்டி விருது கொடுத்தாங்க. அதை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லும்பொழுது அதை கொடுத்தவங்க மேலே தான் அரசு நடவடிக்கை எடுத்தது. வாங்கிய நபர்கள் மேலாம் யாரும் எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆனால் இவர் மேலே நடவடிக்கை எடுக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, சமீப காலமாக உங்களுக்கே தெரியும், இவர் தேசிய அளவில் கட்சி ஆரம்பிக்க போகிறேன், மக்களுக்கு நல்லது செய்ய போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தார். பல நபர்கள் சொல்லுவாங்க கட்சி ஆரம்பிங்க, பல அரசியலில் நடிகர்கள்லாம் வந்துட்டுருக்காங்க, போயிட்டுருக்காங்க, கட்சிகள் மாற்றம் அது மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இவர் வரும்போது ஏன் இவ்வளோ பெரிய எதிர்ப்பு அரசியல் ரீதியாக அப்படின்னு பார்த்தா, இவருடைய பின்பலம், இவர் எந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லா செஞ்சுருக்காரு, இவர் அரசியல் வந்தால் எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும், ஜாதி மதம் மற்ற எல்லாத்தையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்பதற்காக இவர் அரசியலுக்கு வரவிடாமல் தடுப்பதற்கு தான் இந்த மாதிரி நடவடிக்கைகளை மேலிடம் பார்த்து கொண்டிருக்கு. அதனால் இவர் யூடியூப் சேனல் பிளாக் ஆகிடுச்சின்னு தவறான வதந்தி பரவிட்டு இருக்குது. பிளாக்லாம் ஆகலை. அதற்கு சாட்சியாக நான் காட்டுறேன் பாருங்கள். நான் இப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சு, நோட்டிஃபிகேஷன் ஆளுன்னு வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த வீடியோக்களை மட்டும்தான் ரிமூவ் பண்ணாங்க. அந்த சேனல்லாம் பிளாக் ஆகலை. பிளாக் ஆனால் இந்த மாதிரியே வராது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ உண்மையான விஷயத்தை மக்களுக்கு பரப்புங்க. சில யூடியூபர்கள் அந்த எச்சை பிழைப்புக்காக பொய்யான விஷயத்தை பரப்பி வியூஸுக்காகவும் சப்ஸ்கிரைபர்ஸுக்காகவும் இந்த மாதிரி விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காதீங்க. மக்கள் மீடியா தான் பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு எல்லா மக்களுக்கும். ஒரு சில யூடியூபர்ஸை தான் நம்பியிருக்காங்க. அதில் உங்களை மாதிரி ஆளுங்க பொய்யான தகவலை பரப்பும் போது இன்னும் மக்கள் பீதி அடைகிறாங்க. யார் சொல்கிறது உண்மைனே அவங்களுக்கு தெரிய மாட்டேது. சரிங்களா? அதனால் இனி வரக்கூடிய காலங்கள்லையாவது உண்மையான தகவலை மக்களுக்கு சொல்லுங்கள். இவரை கட்சியை பிளாக் பண்ணதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, இவர் அன்னச்சத்திர திட்டத்தை ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னார். கட்சியே ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல செயல் திட்டத்தை பண்ணணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருந்தார். அதுவும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அந்த மாதிரி திட்டங்கள்லாம் வரவேற்கப்பட்டுச்சு, அதை செயல்படுத்திட்டார் அப்படின்னு சொன்னால், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 2024 முழுமையாக இவர் கைவசம் வந்துடும் அப்படின்றத முன்னெச்சரிக்கையாக மற்ற பெரிய பெரிய அரசியல் கட்சிகள் தெரிந்து கொண்டு இவரை முடக்குவதற்கும், ஏன் அவருடைய உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படும் அளவிற்கு அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்துவாங்க. அவரை இறைவனும் விரைவில் அந்த சிக்கலில் இருந்து காப்பாற்றி ஒரு சிறந்த நல்லாட்சி நம் அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை இயற்கையும் இறையும் ஏற்படுத்தும் என்பதை தெரிந்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களின் நான். நன்றிகள்.